ரைட். அப்ப நாங்க வந்து கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்து கிளாஸ் இது படம் தான் செய்ய பார்த்தோம். நேத்து வந்து இந்த கரண்ட் போனதால செய்ய கிடைக்காம போயிட்டு. அப்ப நேத்து மிஸ் ஆன கிளாஸ வந்து நாங்க நாளைக்கு குடுக்குறோம். இன்னைக்கு உள்ள டைம் டேபிள் படி கிளாஸ நாங்க செய்வோம். ரைட். அப்ப இதுல போன கிளாஸ்ல நாங்க வந்து இதுக்கு முந்தின கிளாஸ்ல கடைசியா பார்த்தது என்னன்னு சொன்னால் 3.1ல சில விஷயங்கள் பார்த்திருந்தோம். சரியா? அப்ப 3.1 ஊடாக நாங்க பார்த்த விஷயங்கள பார்க்க போனால், இந்த அரசு வணிகங்கள்ல தலையிடுற முறைய வந்து நாங்க பார்த்திருந்தோம். சரியா? அதுல வந்து அரசு வந்து வணிகங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் முறைகள், உட்கட்டமைப்பு வசதிகள வழங்குறது, போட்டியாளர் ஒருவராக செயற்படுறது, வாடிக்கையாளர் ஒருவராக செயற்படுறது, கொள்கைகள உருவாக்குறது, சட்டதிட்டங்கள உருவாக்குறது, வரி அறவீட்டாளராக செயற்படுறது, இப்படின்னு சொல்லி நாங்க அரசு வணிகங்கள்ல செல்வாக்கு செலுத்துற முறைகள் சம்பந்தமாவும், அந்த 3 பிரிவுகள் இது. அரசாங்கம் வந்து 3 பிரிவுகள்ல 3 பிரிவுகளின் மூலமா வந்து என்ன செய்ய போகுது? வணிகங்கள்ல தாக்கம் செலுத்த போகுது. அந்த 3 பிரிவுகளையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பிரிவுகள்? நாங்க 3.1ல பார்த்த விஷயம். என்னென்ன பிரிவுகள்? மத்திய அரசு, ரைட், மாகாண சபை, உள்ளூராட்சி நிறுவனங்கள். ரைட். சரியா? மத்திய அரசு, மாகாண சபை, உள்ளூராட்சி நிறுவனம். அதாவது அரசாங்கம் டைரக்ட்டா என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, ஒரு வணிகத்துல வந்து தாக்கம் செலுத்தாது. என்ன செய்யும்? இப்படியான அந்த பிரிவுகளின் மூலமா, மத்திய அரசின் மூலமா, மாகாண சபையின் மூலமா, உள்ளூராட்சி நிறுவனத்தின் மூலமா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் இந்த வணிகங்கள்ல வந்து வணிக நடவடிக்கைகள்ல வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், தாக்கத்த செலுத்த போகுது. இது சம்பந்தமா நாங்க பார்த்திருந்தோம். அதே மாரி இந்த 3.1ல கடைசியா பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், அரசினால வணிகங்களுக்கு கிடைக்கிற உதவி முக்கியத்துவம் பெறும் முறைகள் அப்படின்னு வணிகங்கள பதிவு செய்யறதுல ஈடுபடுறது, நன்மதிப்பு உயர்வடைகிறது, நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்றது, அரசினதும் மக்களினதும் அங்கீகாரம் கிடைக்கப் பெற்றது. இது சம்பந்தமாவெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம் 3.1 ஊடாக நாங்க பார்த்திருந்தோம். அப்ப நாங்க அந்த 3.2 ஊடாக பார்க்க போற விஷயம் தான் என்னன்னு சொன்னால், அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறைன்னு வந்து எடுத்து காட்டுறது. அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் இந்த வணிகங்கள் செய்யுது. விளைஞ்ச சொல்லுது. வணிகங்கள் எவ்வாறான பங்களிப்ப வந்து இந்த அரசின பொருளாதார நோக்கத்த நிறைவேற்றிக் கொள்றதுக்காக எவ்வாறான பங்களிப்ப செய்யுது அப்படின்றத நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இந்த 3.2 ஊடாக நாங்க பார்க்க போறோம். அப்படி என்றால், முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, அரசின் பொருளாதார நோக்கங்கள் என்ன? அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சா தானே எங்களுக்கு வந்து அரசின் பொருளாதார நோக்கங்கள வணிகங்கள் எப்படி நிறைவு செய்ய போகுது? எப்படி அந்த 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 அ அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு வணிகங்கள் எப்படி பங்களிப்பு செய்ய போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். விளைஞ்சா சொல்றது. நோக்கங்கள் என்ன முதலாவது? அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்கள் என்ன? அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்கள் வந்து மிக பிரதானமான நோக்கங்கள் 4 நோக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. முதலாவது விடயம் பொருளாதார வளர்ச்சியும், அபிவிருத்தியும், பூரண வேலைவாய்ப்பு மட்டம்ன்ற என்னது அரசின் பொருளாதார நோக்கம் உண்டு. நியாயமான வருமான பரம்பல் அப்படின்றது அரசின் பொருளாதார நோக்கம். பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்றதும் அரசின் பொருளாதார நோக்கம். விளைஞ்சா சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படியான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக சரியா? ஆ இது பிரதானமான. அதுக்கு பிறகு வந்து என்னது சாதகமான சர்வதேச வியாபாரத்த சொல்லலாம். சூழல்ல நத்தரம் பேணுதல் ஆயிக்கலாம். பொருளாதார சுதந்திரம் ஆயிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த அரசின்ட பொருளாதார நோக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அரசின்ட பொருளாதார நோக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும், பூரண வேலைவாய்ப்பு மட்டம், நியாயமான வருமான பரம்பல், பொருளாதார நிலைப்புத்தன்மை, சாதகமான சர்வதேச வியாபாரம், சூழல்ல நத்தரம் பேணுதல், அதே மாரி பொருளாதார சுதந்திரம் இப்படின்றது வந்து என்னன்னு சொன்னால், இந்த அரசின் பொருளாதார நோக்கங்கள். அரசின் பொருளாதார நோக்கங்கள். அப்ப நாங்க முதலாவது வந்து இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த தேர்ச்சி மன்றத்தினூடாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அரசின் பொருளாதார நோக்கங்கள நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வணிகங்கள் எப்படி பங்களிப்பு செய்ய போகுது? அதானே நாங்க பார்க்க போறோம். அப்ப ஏன் அரசின் பொருளாதார நோக்கங்கள பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நோக்கங்கள் எங்களுக்கு விளங்கினா தான், அப்ப பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும்னா என்ன? பூரண வேலைவாய்ப்பு மட்டம்னா என்ன? நியாயமான வருமான பரம்பல்னா என்ன?
அப்ப இது சம்பந்தமான இந்த 7 நோக்கங்களையும் விளங்கினாத்தான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு வணிகத்துக்கு வந்து அந்த வணிகங்கள் வந்து எவ்வாறு வந்து அந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை பங்களிப்பு செய்ய போகுது அப்படின்றத நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளையிலும். தெளிவாக விளங்கிக் கொள்ளையிலும். ரைட். இப்ப நாங்க டொபிக் உள்ள வரோம். முதலாவது பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். இப்படின்றது வந்து ஒரு பொருளாதார நோக்கம் உண்டு. பொருளாதார நோக்கம் உண்டுலதான் ஒரு நோக்கம். பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். அப்ப உற்பத்தி செயல்முறையில தொடர்ச்சியான விருத்தி அல்லது தொடர்ச்சியான அபிவிருத்தியினூடாகத்தான் பொருளாதாரம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அபிவிருத்தி அடைய போகுது. பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்தா தான் பொருளாதாரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி அடையும். அப்ப பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட்டதுக்காக மிக பிரதானமான காரணம் என்ன, மிக பிரதானமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா உற்பத்தியில அதிகரிப்பு ஏற்படணும். அப்ப எப்படி அதிகரிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியான ஒரு அதிகரிப்பு ஆயிக்கணும். தொடர்ச்சியான ஒரு அதிகரிப்பு ஆயிக்கணும். அப்ப உற்பத்தி செயல்முறையில அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தொடர்ச்சியான ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டா என்ன நடக்கும்? பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தியும் வந்து ஏற்படும். விரைஞ்சவங்க சொல்றது. அப்ப இதற்கு மேலதிகமாக மானிட சமூக சுட்டிகள் இல்லைங்கன்னா மானிட சமூக சுட்டிகள் நீண்ட கால வளர்ச்சியும் வந்து என்ன செய்யும்? வளர்ச்சியை வந்து அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப எங்களுக்கு பிரதானமான டாபிக், மெயின் டாபிக் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு என்னது? உற்பத்தி செயல்முறையில தொடர்ச்சியான அபிவிருத்தி ஏற்படணும். அப்ப உற்பத்தி செயல்முறையில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மொத்த ஜிடிபியில வந்து அதிகரிப்பு ஏற்பட தொடர்ச்சியாக பொருளாதாரம் வந்து நடக்கும் சொன்னால் வளர்ச்சி அடையும். பொருளாதாரம் வந்து நடக்கும், அபிவிருத்தி அடையும். சரியா? அப்ப ரெண்டாவது நோக்கத்துக்கு வாரம் என்று சொன்னா அரசின் பொருளாதார நோக்கத்துல இரண்டாவது நோக்கம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அரசின் பொருளாதார நோக்கத்துல ஒரு நோக்கம் தான் என்னன்னா பூரண வேலைவாய்ப்பு மட்டம். அப்ப பூரண வேலைவாய்ப்பு மட்டம் அப்படின்னா உழைப்பை வழங்குவதற்கு எதிர்பார்ப்புடன் இருக்கும் அனைவரும் யாதேனும் ஒரு சேவையொன்றுல ஈடுபட்டிருப்பதுடன் பொருளாதாரத்துக்குரிய அனைத்து உற்பத்தி வளங்களையும் விளைதிறன் கொண்ட உற்பத்தி கருமங்கள்ல ஈடுபடுத்தி இருத்தல். அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா பூரண வேலை வாய்ப்பு மட்டும் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா உழைப்பை வழங்குறதுக்கு எதிர்பார்த்திருக்கிற சரி அனைவரும் என்னமாச்சும் ஒரு சேவை ஒன்றுல விளைஞ்ச சொல்றது ஈடுபட்டிக்கணும். அப்ப ஒரு சேவை ஒன்றுல விளைஞ்ச சொல்றது ஒரு ஒரு விடயத்தை செஞ்சு கொண்டிருந்தா தான் விளைஞ்ச சொல்றது ஒரு உற்பத்தி நடவடிக்கையோ அல்லது யாதேனும் ஒரு சேவையொன்றுல ஈடுபட்டிருந்தா தான் உழைப்பு வழங்க இயலும். சும்மா உழைப்ப வழங்க இயலுமா? சும்மா இருந்து கொண்டு உழைப்ப வழங்க இயலுமா? இயலாது. ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்றுல அல்லது ஏதாச்சும் ஒரு சேவை ஒன்றுல அவங்க என்ன செய்யணும்? ஈடுபட்டிக்கணும். அப்படி ஈடுபட்டாதான் உழைப்ப வழங்க இயலும். இல்லைங்கண்ணா? அப்ப அப்ப பொருளாதாரத்துக்குரிய அனைத்து உற்பத்தி வளங்களையும் விளைதிறன் கொண்ட விளைதிறன் கொண்ட அப்படின்னு சொன்னா என்ன? விளைதிறன் கொண்ட அப்படின்னு சொன்னா என்ன? குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ள இயலும். வெளியீட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்படியாக அந்த வளங்களை விளைதிறன் கொண்ட உற்பத்தி கருமத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா அங்கனைக்கு பூரண வேலை வாய்ப்பு மட்டும் காணப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்ப உற்பத்தி அதிகரிக்க வந்து என்ன நடக்கும் அப்படின்றால் வேலை வாய்ப்பு மட்டமும் வந்து அதிகரிச்சுட்டு வரும். அப்ப வளங்களை அனைத்து உற்பத்தி வளங்களையும் நாங்க விளைதிறன் கொண்ட உற்பத்தி கருமங்கள்ல ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா வளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது தானே. அப்ப பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அங்க பூரண வேலை வாய்ப்பு மட்டும் காணப்படுது. அனைத்து உற்பத்தி வளங்களையும் விளைஞ்சா சொல்றது பொருளாதாரத்துக்குரிய அனைத்து உற்பத்தி வளங்களையும் விளைதிறன் கொண்ட கருமம் ஒன்றுல ஈடுபடுத்துற டைம்ல அங்கனைக்க பூரண வேலை வாய்ப்பு மட்டும் ஒன்று அன்னைக்கு ஏற்படுது.
பூரண வேலை வாய்ப்பு மட்டம் ஒன்று அங்கே ஏற்படுது. அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இது வந்து அரசின் பொருளாதார நோக்கத்துல ஒரு நோக்கம். மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா நியாயமான வருமான பரம்பல். நியாயமான வருமான பரம்பல். அப்ப நியாயமான வருமான பரம்பல் அப்படின்ற கொள்ள நாட்டின் மொத்த உற்பத்தியானது அந்நாட்டில் வாழும் மொத்த சனத்தொகையினருக்கிடையே சமமானதாக பகிரப்படும் முறையை வந்து குறிக்குது. அப்ப நாட்டின் மொத்த உற்பத்தி இது அந்த நாட்டுல வாழ்ற மொத்த சனத்தொகையினருக்கிடையே வந்து அந்த உற்பத்தி வந்து சமமா பயிரப்படணும். சமமா வந்து பயிரப்படணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, அப்ப அதிகமான வருமானம் பெறாக்களுக்கு வந்து எல்லா பொருட்கள் சேவைகளையும் வழங்கிட்டு குறைவான வருமானம் பெறாக்களுக்கு அல்லது வருமானம் ஒன்று இல்லாதவர்களுக்கு வந்து சாமான வந்து என்னது அல்லது பொருட்கள் சேவைகளை வந்து கொடுக்குறல்ல கொடுக்குறல்ல அப்படின்னு சொல்ற டைம்ல அப்படின்னு ஒரு ஒரு முடிவுண்டு செய்யற டைம்ல அங்கனைக்கு ஒரு நியாயமான வருமான பரம்பல் உண்டு ஈக்காது. ஏனது அவங்களோட தேவை விருப்பங்கள் ஏழை எளியவர்களோட தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படல. விளங்கி நான் சொல்றது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொருட்கள் சேவைகள் பேய்த்து சேருது அப்படின்னா அங்கனைக்கு நியாயமான வருமானம். அப்ப வருமான பரம்பல் நியாயமான வருமான பரம்பல் அப்படின்றக்குள்ள அந்த நாட்டின் மொத்த உற்பத்தியில வந்து அந்த நாட்டில் வாழும் மொத்த சனத்துறையிடையே வந்து சமமா பயிரப்படும் அப்படின்னு சொன்னா என்ன, ஏழையாக்களுக்கு வந்து அல்லது வருமானம் போதாதவர்களுக்கு வந்து வருமானம் குறைவானவர்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமூர்த்த திட்டங்களின் மூலமா அஸ்வஸ்ம திட்டத்தின் மூலமா விளங்கி என்ன சொல்றது அந்த கொடுப்பனவுகளின் மூலமா அவங்களுக்கு அந்த பொருட்கள் சேவையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பொருட்கள் சேவைகளையோ அல்லது பணமாகவோ அவங்களுக்கு வழங்குற டைம்ல அவங்களும் அவங்களோட தேவை விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அப்படியான டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நியாயமான வருமான பரம்பல் ஒன்று ஏற்படுது. இது வந்து அரசின் பொருளாதார நோக்கத்துல ஒரு நோக்கம். சரியா? நான்காவது விடயம் என்னன்னு சொன்னால் பொருளாதார நிலைப்புத்தன்மை. பொருளாதார நிலைப்புத்தன்மை. அப்ப பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தின் உள்நாடு வெளிநாடு எனும் வகையில பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாதிருப்பதற்கு சிறப்பாக தாக்கு பிரிக்கக்கூடிய ஆற்றலையே தான் நாங்க என்ன சொல்றோம், ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொன்னா என்ன, பொருளாதாரத்துல இருக்கிற உள்நாடு வெளிநாடு எனும் வகையில பிரச்சனையே எதுவுமே ஏற்படாம இருக்கணும். பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கணும். விளைஞ்சா அப்ப அந்த அந்த வெளிநாட்டு தொடர்புகளை வந்து சரியான முறையில பேணிக்கொள்ளணும். விளைஞ்சா சொல்றது அப்ப உள்நாட்டுல வந்து சரியான பொருளாதார நடவடிக்கைகள் காணப்படணும். விளைஞ்சா சொல்றது அப்ப பொருளாதாரத்தின் உள்நாடு வெளிநாடு எனும் வகையில பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாதிருப்பதற்கு சிறப்பாக தாக்கு பிடிக்கக்கூடிய ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம்டா பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான இந்த பொருளாதார நிலைப்புத்தன்மையை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். இது வந்து ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்து சுவர் இல்ல ஒரு கொஸ்டினா வந்து கேட்டவன் இந்த பொருளாதார நிலைப்புத்தன்மையை வச்சு. சரி, அப்ப அந்த பொருளாதார நிலைப்புத்தன்மையை இந்த வகைகளை வச்சு அந்த 2 பிரிவுகளை வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்டவன். சரியா, நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப பொருளாதார நிலைப்புத்தன்மை வந்து 2 பிரிவுகளை கொண்டிருக்குது. 2 பிரிவுகளை கொண்டிருக்குது. முதலாவது விடயம் என்னென்றால் அகரீதியான விலை நிலைப்புத்தன்மை, 2வது புறரீதியான விலை நிலைப்புத்தன்மை. இப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார நிலைப்புத்தன்மையை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அகரீதியான விலை நிலைப்புத்தன்மை, புறரீதியான விலை நிலைப்புத்தன்மை. அப்ப அகரீதியான விலை நிலைப்புத்தன்மையினூடாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலும், விலை மட்டத்தை நிலையாக பேணையலும், வட்டி வீதத்தை கட்டுப்படுத்தலும். ஏன்னா அகரீதியானது அப்படின்னு சொன்னா எங்கட நாட்டுக்குள்ளது, உள்நாட்டுக்குள்ளது. அதுதான் நாங்க மேல பார்த்தோம். பொருளாதாரத்தின் உள்நாடு வெளிநாடு எனும் வகையில பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாதிருப்பதற்கு சிறப்பாக தாக்கு பிரிக்கக்கூடிய ஆற்றல். இதைத்தான் நாங்க பொருளாதார நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அப்படின்னு சொல்ல போகல உள்ளக விளைஞ்ச சொல்றது. அப்ப உள்ளக அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு பகுதிக்குள்ள, அப்ப நாட்டு பகுதிக்குள்ள இருக்கிற அந்த நாட்டு பகுதிக்குள்ள அந்த உள்நாட்டுக்குள்ள வந்து பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாம இருக்கிறதுக்கு சிறப்பாக தாக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அகரீதியான விலை நிலைப்புத்தன்மை. அப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலும் விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி வந்து விலை மட்டத்தை நிலையாக பேணணும். அதே மாதிரி வட்டி வீதத்தை கட்டுப்படுத்தணும்.
விளைஞ்ச சொல்றது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன, அகரீதியான விளைநிலைப்பு தன்மை. இரண்டாவது விடயம் என்ன, புறரீதியான விலை மட்டங்களோட நிலைப்புத்தன்மை. அப்ப புறரீதியான விலை அதாவது புறரீதியான விலை மட்டங்களோட நிலைப்புத்தன்மையினூடாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டு செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்துல வந்து பேணல் வந்து இடம்பெறும். விளைஞ்ச சொல்றது. அப்ப புறரீதியான அப்படின்னு சொல்ல போகல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயத்தோட நாங்க தொடர்புபடுத்த போறோம். இல்லைங்களா? அப்ப என்னது? வெளிநாட்டு செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்துல பேணுறது. அப்ப விலை நிலைப்பு தன்மை. அதான் நாங்க சொல்றது. விலை மட்டங்களோட நிலையான தன்மையினூடாக நாங்க என்ன செய்யணும்? புறரீதியான விலை மட்டங்களோட நிலைப்பு தன்மையினூடாக வெளிநாட்டு செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்துல டக்குன்னு கூடி டக்குன்னு குறைஞ்சிட்டிக்காம நிலையான மட்டத்துல வந்து என்ன செஞ்சு கொள்ளையிலும் பேணேலும் பேணுதல் இடம்பெறும். சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது பொருளாதார நிலைப்புத்தன்மை. அதாவது அரசின் பொருளாதார நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் தான் என்னன்னு சொன்னா பொருளாதார நிலைப்புத்தன்மை. அந்த பொருளாதார நிலைப்புத்தன்மையை நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கலும். அகரீதியான விலை நிலைப்புத்தன்மை, புறரீதியான விலை நிலைப்புத்தன்மை. ரைட். சரி. அப்ப நான் 5வது விடயம் என்னன்னு சொன்னா 5வது நோக்கம் என்னன்னு சொன்னா அரசின் பொருளாதார நோக்கத்துல இருக்கிற 5வது நோக்கம் என்னன்னு சொன்னா சாதகமான சர்வதேச வியாபாரம். சாதகமான சர்வதேச வியாபாரம். அப்ப சாதகமான சர்வதேச வியாபாரம் அப்படின்னு கொள்ள சர்வதேச வியாபார நடவடிக்கைகளை திருப்திகரமான வகையில பேணுவதன் மூலம் கொடுப்பனவு மீதி நிலைமை ஒன்றை சாதகமாக பேணிக் கொள்வதே இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுது. அதாவது சர்வதேச வியாபார நடவடிக்கையில திருப்திகரமான வகையில பேணும். அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்னு சொன்னா என்ன? அந்த கொடுப்பனவு மீதி நிலைமை ஒன்றை வந்து சாதகமாக பேணிக் கொள்றது. விளைஞ்சா சொல்றது. அத வியாபார நடவடிக்கைகளை வந்து சரியான முறையில, சரியான சட்டதிட்டங்களுக்கு அமைவாக முரண்பாடோடு இல்லாம அதாவது சட்ட நிலைமைகளுக்கு வந்து கட்டுப்படாம அந்த அந்த வியாபார நடவடிக்கையில பேணாம என்ன செய்யணும்? சர்வதேச வியாபார நடவடிக்கையில திருப்திகரமான வகையில வந்து வேணும். அப்படி பேணுற டைம்ல வந்து கொடுப்பனவு மீதி நிலைமை என்ற சாதகமாக பேணிக் கொள்வதைத்தான் நாங்க அந்த சாதகமான சர்வதேச வியாபாரம் அப்படின்னு சொல்றோம். சாதகமான சர்வதேச வியாபாரம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றது? அதே மாதிரி 6வது நோக்கம் என்னன்னு சொன்னா அரசின் பொருளாதார நோக்கத்துல இருக்கிற 6வது நோக்கம் என்னன்னு சொன்னா சூழல்ல நத்தரம் பேணுதல். சூழல்ல வளங்களை பாதுகாத்து பொருளாதார வளர்ச்சி அடைதல் சூழல்ல நடுத்தர நோக்கம். என்ன சொல்றது? சூழல்ல இருக்கிற நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை, இயற்கை வளங்கள் விளைஞ்சா சொல்றது. அப்ப அழிவடையக்கூடிய வளங்கள் அதை நாங்க எப்படி பயன்படுத்த போனோம்? அழிவடைய முடியாத வளங்களை நாங்க எப்படி பயன்படுத்தணும்? அப்ப அழிவடையக்கூடிய வளங்களை நாங்க எப்படி பயன்படுத்தணும்? இப்படியான சூழல்ல காணப்படுற அனைத்து வளங்களையும் வந்து பாதுகாத்து பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சூழல்ல நடுத்தரம் பேணுதல் அப்படின்னு சொல்றோம். இதுவும் வந்து பொருளாதார நோக்கத்துல ஒரு நோக்கம். அதே மாதிரி 7வது வந்து பொருளாதார சுதந்திரம். அரசின் பொருளாதார நோக்கத்துல இருக்கிற 7வது நோக்கம் என்னன்னு சொன்னால் பொருளாதார சுதந்திரம். அப்ப நுகர்வோர், வணிகர், உழைப்பாளர்னு சொன்னா ஊழியர்கள் ஆகிய தரப்பினர் தமது பொருளாதார செயற்பாடுகள்ல ஈடுபடுறதுக்கு ஏற்ற சுதந்திரமும் அதற்கு உகந்த முறையில உருவாக்கப்பட்ட பின்னணியும் பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நுகர்வோர் ஆயிக்கலாம், அவருக்கு இருக்கிற சுதந்திரம். வணிகர் ஆயிக்கலாம், அவருக்கு இருக்கிற சுதந்திரம். ஒரு ஊழியர் ஆயிக்கலாம், உழைப்பாளர்கள் ஆயிக்கலாம், அவருக்கு இருக்கிற சுதந்திரம். இப்படியான அவரவருட பொருளாதார செயற்பாடுகள்ல ஈடுபடுவதற்கேற்ற சுதந்திரம் ஈக்கணும். அவரவருக்கு உகந்த முறையில உருவாக்கப்படணும். விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான அந்த உகந்த முறையில உருவாக்கப்பட்ட பின்னணியைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். சரி. இதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்கள் இந்த 7 நோக்கங்களையும் அதுக்கான விளக்கத்தையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த விஷயம் கிளியராமா? இந்த விஷயம் கிளியரா? ஓ சார், கிளியர். அப்துல்லா, ஓ அடுத்த சார். அப்துல்லா. 2 அப்துல்லா ஆகிக்கிறீங்க. இப்போ ஆன்சர் பண்ணின அப்துல்லாட இனிஷியல் என்ன? எம். எம். ஆன்சர் பண்ணாத அப்துல்லாட இனிஷியல் என்ன சொல்லுங்க அப்துல்லா?
சாபித் கிளியரா? ஓ சார். ரைட், வெரி குட். சந்துனி? சந்துனி கிளியரா? ரைட். சரியோ, இப்ப நாங்க கொஞ்சம் இருங்க, பாங் கேக்குது, பாங் முடியட்டும். ரைட், வாய்ஸ் கிளியரா? ஓ சார். சரி,
இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்று சொன்னால், அரசுண்ட இந்த பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பல்வேறு முறைகள்ல பங்களிப்பு செய்யுது. இப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்திருந்தோம் என்ன, இந்த அரசாங்கத்தின் பொருளாதார நோக்கங்கள் என்னன்றதை பார்த்திருந்தோம். அது பார்த்ததுக்கான காரணம் என்ன? அப்ப இப்படியான அந்த பொருளாதார நோக்கங்களை வந்து நிறைவேற்றிக் கொள்றதுக்காக அல்லது அடைஞ்சு கொள்றதுக்காக எப்படியான பங்களிப்புகளை வந்து வணிகங்கள் செஞ்சு கொடுக்க போகுது. இதை பாக்குறதுக்காக நாங்க ஆரம்பத்துல அரசின் பொருளாதார நோக்கம் சம்பந்தமா பார்த்திருந்தோம். சரி, அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வணிகங்கள் வந்து பல்வேறு முறைகள்ல என்ன செய்யுது அப்படின்றால் பங்களிப்பு செய்யுது. சரி, முதலாவது என்ன? வரி கொடுப்பனவு. அப்ப அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை செலுத்துவதை புறக்கணிக்காது தம்மால் உழைக்கப்பட்ட லாபத்துக்குரியவாறு வரிகளை வந்து சரியான முறையில செலுத்துறது. சரி, அப்படி செலுத்துற டைம்ல அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதுல பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அவனுக்கு காசு கைக்கு கிடைக்கும். விளைஞ்ச சொல்றது, அவங்க என்ன செய்யணும்? அந்த நியாயமான வருமான பரம்பலை செஞ்சு கொள்ளையிலும். விளங்கினா அந்த நியாயமான வருமான பரம்பல் இந்த பொருளாதார நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளையிலும். விளைஞ்ச சொல்றது, அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தியலும். அப்ப வரியை வந்து கொடுக்கறதின் மூலமா ஒரு வணிகங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரிய செலுத்தும் சரியான முறையில. அந்த செலுத்துற வரியை வந்து புறக்கணிக்காம, அதாவது கொடுக்காம வைக்கப்படாது. விளங்கினா அவங்களுக்கு அதாவது தம்மால் உழைக்கப்பட்ட லாபத்துக்குரிய வரியை செலுத்தணும். அப்படி செலுத்துற டைம்ல தான் என்ன நடக்கும்னால் அரசாங்கம் வந்து அதோட பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும் அரசாங்கத்துக்கு. ரெண்டாவது வந்து உள்நாட்டு வள பயன்பாடு. அப்ப வணிகங்கள் இயன்றளவுள்ள உச்சமாக தமது உற்பத்திக்கு உள்நாட்டு வளங்களை பயன்படுத்துறதின் மூலமா அதுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வளங்களை இறக்குமதி செய்யறதன் மூலம் வந்து அவங்களுக்கு ஏற்படுற இந்த செலவுகளை குறைச்சு கொள்ளையிலும். அப்ப உள்நாட்டு வளங்கள் பயன்படுத்தப்படுறதின் மூலமா உள்நாட்டு வளங்கள் அந்த உற்பத்திகள் அதிகரித்து ஏற்றுமதிகளை செஞ்சு அந்த ஏற்றுமதியின் மூலமா வந்து அதாவது என்ன செய்யலும் என்றால் வருமானங்களை பெற்றுக்கொள்ளும். விளைவிச்ச சொல்றது, அப்ப உள்நாட்டு வள பயன்பாடு அப்படின்றது வந்து பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கு அவசியமாக இருக்குது. அப்ப வணிகங்கள் வந்து உள்நாட்டு வளங்களை இயன்றளவுல உச்சமாக அவங்களோட உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார நோக்கங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கத்துக்கு இலகுவாக இருக்கும். விளைஞ்ச சொல்றது, அப்ப உள்நாட்டு வள பயன்பாடு அப்படின்றது வந்து என்னண்டா அதாவது அரசாங்க பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறையில ஒரு முறை தான் என்னன்னா உள்நாட்டு வள பயன்பாடு. மூன்றாவது விடயம் என்ன? அரசினால நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுறது. அப்ப அரசினால வந்து நிதி கொள்கைகளாய்க்கலாம், இறை கொள்கைகளாய்க்கலாம். அப்ப இப்படியான கொள்கைகளை வந்து அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினா நிதிகளை திரட்டுற முறை சம்பந்தமா இல்லையா சொல்றது. அப்ப இப்படியான இந்த கொள்கைகளை உருவாக்கும், நடைமுறைப்படுத்தும். அப்ப இப்படி நடைமுறைப்படுத்துற டைம்ல அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை நாங்க என்ன செய்யணும்? நிதி கொள்கையாய்க்கலாம், இறை கொள்கையாய்க்கலாம். இல்லையா சொல்றது. அப்ப இந்த கொள்கைகளை வந்து நாங்க என்ன செய்யணும்? பின்பற்றணும். அந்த வணிகங்கள் என்ன செய்யணும்? பின்பற்றணும். அப்படி பின்பற்றுற டைம்ல அரசாங்கத்துக்கு வந்து அதன் நோக்கங்களை அந்த பொருளாதாரத்தின் நோக்கங்களை வந்து என்ன செய்யலும்டா அடைஞ்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அடைஞ்சு கொள்ளும். விளைஞ்ச சொல்றது, அப்ப பொருளாதார நிலைப்புத்தன்மையை ஏற்படுத்தலும். சரி, அப்ப பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி ஏற்படுத்தலும். சரி, சூழல் நத்தரம் வந்து பேணப்படும். அதே மாதிரி பொருளாதார சுதந்திரம் ஏற்படும். அப்ப இப்படியாக அரசாங்கத்தின் பொருளாதார நோக்கங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அரசினால நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை வணிகங்கள் பின்பற்றினாங்க அப்படின்னு சொன்னா அதை புறக்கணிக்காம அதை வந்து பின்பற்றணும்ன்ற அவசியங்கள் இல்லாம
சரியா? அதுண்ட சுயேட்சையாக அல்லது வந்து பூரண சுதந்திரத்தோட இயக்குது அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யணும்? அரசினால நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை, நிதி கொள்கை, இறை கொள்கைகளை சரியான முறையில வந்து என்ன செய்யணும் அப்படின்னால் வணிகங்கள் பின்பற்றணும், நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்துற டைம்ல அரசாங்கத்துக்கு வந்து அதன பொருளாதார நோக்கங்களை வந்து என்ன செய்யலும் அடைஞ்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப அரசினால நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுதல் அப்படின்றது வந்து என்னன்னா அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள்ல ஒரு முறை. அதே மாதிரி 4வது முறை தான் என்னன்னு சொன்னா சட்டதிட்டங்களை பின்பற்றுது. அப்ப வணிகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்களை வந்து அம்முறைக்கமையவே பின்பற்றி சிறந்த வணிக சூழல் ஒன்றை வந்து கட்டியெழுப்புறதுக்கு பங்களிப்பு செய்யறது. அப்ப சட்டதிட்டங்களை வணிகங்களுக்கு வந்து இப்படித்தான் நீங்க ஒரு ஒரு ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் நடத்தணும். விளைஞ்ச சொல்றது. அப்ப நீங்க விற்பனை நடவடிக்கைகள்ல இப்படித்தான் ஈடுபடணும். சரி. அப்ப இவ்வாறு தான் நீங்க செஞ்சு கொள்ளணும். இந்த நடவடிக்கைகளை அப்படின்றது வந்து ஒரு விதிமுறைகளை, ஒரு சட்டதிட்டங்களை வந்து விதிக்கிற டைம்ல அரசாங்கம் அந்த சட்டதிட்டங்களை அந்த வணிகங்கள் என்ற அடிப்படையில வந்து பின்பற்றினால் அரசாங்கத்துக்கு வந்து அதன் பொருளாதார நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். விளைஞ்ச சொல்றது. அப்ப வணிகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்களை அம்முறைக்கமையவே பின்பற்றி சிறந்த வணிக சூழல் ஒன்றை வந்து கட்டி எழுப்புறதுக்கு பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி 5வது அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறையில 5வது முறை தான் என்னன்னா வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்யறது. அப்ப வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்யறதின் மூலமா விளைதிறன் கொண்ட உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ற டைம்ல அதற்கு தேவையான மானிட வளங்கள் உட்பட அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்துற டைம்ல வேலை வாய்ப்பு என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். சொல்றது. அப்ப வேலை வாய்ப்பு அதிகரிக்கிற டைம்ல அங்க என்ன நடக்கும்டா பூரண வேலை வாய்ப்பு மட்டம் வந்து அங்க உருவாகும். அப்ப பூரண வேலை வாய்ப்பு மட்டம்ன்ற அந்த பொருளாதார நோக்கம் தானே அந்த நோக்கத்தை வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்யறதின் மூலமா வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குறதின் மூலமா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதின் மூலமா ஒரு வணிகங்கள் ஏற்படுத்துறதின் மூலமா அரசின் பொருளாதார நோக்கத்துல ஒரு நோக்கம் தான் என்ன பூரண வேலை வாய்ப்பு மட்டம். அந்த பூரண வேலை வாய்ப்பு மட்டம்ன்ற அந்த நோக்கத்தை வந்து என்ன செய்யணும் அடைஞ்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். விளைதிறன் கொண்ட உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ற டைம்ல அதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் மானிட வளங்கள் உட்பட அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்துற டைம்ல வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு வேலை வாய்ப்புக்கு வந்து வணிகங்கள் பங்களிப்பு செய்யும். அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற ஒரு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறையில ஒன்றுதான் என்னன்னு சொன்னால் வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்யறது. 6வது விடயம் என்னண்டா சூழல் மாசடைகிறத வந்து இழிவுபடுத்துறது. அப்ப அனைத்து வணிகங்களும் வந்து சூழலை நேசிக்கக்கூடியதாக தனது வணிக நடவடிக்கைகளை வந்து நடாத்தி செல்லணும். அப்படி சூழல் மாசடைவதை வந்து இழிவுபடுத்தி சூழலை சரியான முறையில நாங்க பேணி சென்றோம் அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு 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 விடயம் பார்த்தோம் ஆரம்பத்துல என்ன அரசின் பொருளாதார நோக்கத்துல ஒரு நோக்கமாக நாங்க பார்த்தோம் என்ன சொன்னா சூழல்ல நடுத்தரம் பேணுதல். சூழல்ல வளங்களை வந்து பாதுகாத்து பொருளாதார வளர்ச்சியை அடைதல் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திருந்தோம். சூழல்ல நடுத்தரம் பேணுதல். அப்ப இப்படியான இந்த அரசின் பொருளாதார நோக்கத்தை வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா சூழல் மாசடைறதை இழிவுபடுத்தினா வணிகங்கள் குறைச்சா அல்லது இல்லாமாக்கினா அந்த சூழல் நடுத்தரம் பேணுதல் அந்த பொருளாதார நோக்கத்தை வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால் அடைஞ்சு கொள்ளேலும். சொல்றது. அப்ப சூழல் மாசடைறதை இழிவுபடுத்துதல் அப்படின்றது வந்து அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறையில ஒரு முறை. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யறது. சரி. அதே மாதிரி புதிய பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது. அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கு பங்களிப்பு செய்யறது. சரி. அதே மாதிரி பிரதேச ரீதியான நடவடிக்கைகளை விரிவுபடுத்துறதன் மூலம் பிரதேச அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யறது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு பங்களிப்பு செய்யறது. அப்ப மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு பங்களிப்பு செய்தாங்க நியாயமான வருமான பரம்பல் அப்படின்ற நோக்கம் நிறைவேற்றப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யற டைம்ல வந்து பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் ஏற்படும். விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியாக வரி கொடுப்பனவு அதாவது வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள்ல அரசின் பொருளாதார நோக்கங்கள்ல வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகளை வரி கொடுப்பனவாய்க்கலாம், உள்நாட்டு வள பயன்பாடு ஆயிக்கலாம், அரசினால நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுதல் ஆயிக்கலாம், சட்டத்திட்டங்களை பின்பற்றுதல், வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல், சூழல் மாசடைறதை இழிவுபடுத்துறது.
அப்ப இப்படியான நடவடிக்கைகளை வணிகங்கள் செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால் அரசின பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வந்து இலகுவாக இருக்கும், நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்ப அரசின பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள் 4 குறிப்பிடுக அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வரி கொடுப்பனவு, உள்நாட்டு வள பயன்பாடு, சட்டத்திட்டங்களை பின்பற்றுதல், சூழல் மாசடைதை இழிவுபடுத்தல். ரைட், சரியா? அப்ப ஏன் 4 நான் உங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்குது. ஒரு கேள்வி உண்ட வினாவுற டைம்ல உங்களுக்கு குறைந்தது 2 கூடியது 4 தான் கேட்பான். அதுக்கு மேல எந்த பேப்பர்லயுமே கேட்க மாட்டான். நீங்க கேட்டால் எனக்கு ஒரு அத அந்த போட்டோஸ அல்லது அதுல கேள்வியை வந்து எனக்கு நீங்க அனுப்பலாம். சரியா? எந்த பேப்பர்லயுமே வந்து 4க்கு அதிகமா கேட்க மாட்டான். அதுக்குன்னு சொல்லி நீங்க 4 மட்டும் பாடமாக்கிட்டு போகக்கூடாது. எம்சிக்யூக்கு வந்து கட்டாயமா இதெல்லாம் தேவை. சரியா? ரைட். அப்ப 4 அல்லது 2 தான் கேட்க போறான். நாங்க ஒரு 6 அல்லது 7 கட்டாயமா பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். மேலதிகமான விஷயத்த வந்து நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதையும் பார்க்கணும். ஏன்னா எம்சிக்யூக்கு வந்து கேட்பான். சரி. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அப்ப அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள் என்ன? வரி கொடுப்பனவு, உள்நாட்டு வள பயன்பாடு, அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுறது, சட்டதிட்டங்களை பின்பற்றுதல், வேலைவாய்ப்புக்கு பங்களிப்பு செய்யறது, சூழல் மாசடைகிறதை இழிவுபடுத்துறது, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யறது, புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்றதுக்கு பங்களிப்பு செய்யறது, பிரதேச ரீதியான வணிக நடவடிக்கைகளை விரிவுபடுத்துறதன் மூலம் பிரதேச அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யறது, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு பங்களிப்பு செய்யறது. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள். வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள். சரியா? இந்த டாபிக் கிளியரா? இந்த டாபிக் கிளியரா? ஓ சார். அடுத்தாக்கள் எல்லாரும் அன்மியூட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணணும். அப்பதான் நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்களா, உங்களுக்கு விளங்குதா, விளங்கலையா, அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும் அப்படின்றது வந்து எனக்கு விளங்கும். எல்லாரும் ஓகே? ஓ சார். ரைட், வெரி குட். சரி, அப்ப அடுத்ததாக ஒரு டாபிக் ஒன்றுதான் என்னண்டா அரசிற்கும் வணிக முயற்சிகளுக்கும் இடையிலான தொடர் கொண்ட முக்கியத்துவம். அப்ப அரசாங்கத்துக்கும் வணிக முயற்சிகளுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறான முக்கியத்துவத்தை குறித்து நிக்குது. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து வாசிங்க பாப்போம். அது கீழே இருக்கிற அந்த பந்திய ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. நான் மட்டுமே பேசிட்டு போனால் வந்து கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகாது. நீங்களும் ஆன்சர் பண்ணணும், நீங்களும் கேள்விகளை கேட்கணும். சரியா? கேட்கிற கேள்விகளுக்கு சரியா டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். விளங்கிச்சா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க சொல்லணும். திருப்பி ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சிட்டு வர டைம்ல திருப்பி எல்லா கேட்கிறேன். திருப்பி கேட்கிறேன். விளங்கிச்சா இல்லாட்டி என்ன சரி டவுட் லீக்குது அப்படின்றது. சரியா? அந்த பந்தி ஒரு வாசிங்க. அப்துல்லா, கீழே இருக்கிற அந்த அரசிற்கும் வணிகத்துக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பை பேணிக் கொள்வது அந்த அந்த பந்திய ஒரு வாசிங்க. அரசியல் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பின் முக்கியத்துவம் சார். ஓ ஓ அரசிற்கும் வணிகத்துக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு ஒன்றை பேணிக் கொள்வது மிக முக்கியமானதாகும். வணிகங்களின் விருத்தியினூடாக அரசின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும். அதேபோன்று வணிக வளர்ச்சியின் காரணமாக அரசிற்கு வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வருமானத்தை கொண்டு உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்யவும் ஏனைய கருமங்களும் பயன்படுத்த முடியும். எனவே அரசிற்கு வணிக தொடர்பு ஒன்றை கட்டியெழுப்பது மிக அவசியமானது ஒன்றாகும். ரைட். இப்ப என்ன விஷயம்னு சொன்னா அரசுக்கும் வணிக முயற்சிகளுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறான முக்கியத்துவத்தை பெற்றிக்கணும். சரி, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரசுக்கும் வணிகத்துக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பொன்ற பேணிக் கொள்றது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.
மிக முக்கியமான ஒரு விடயம் தான் என்னென்று சொன்னால் இந்த அரசுக்கும் வணிகத்துக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர் கொண்டிருக்கிறது. அப்ப வணிகங்களோட விருத்தியினூடாக அரசின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும். அதே போன்று எனது எப்படி வணிகங்களோட விருத்தியினூடாக எப்படி அரசின் நோக்கங்கள் நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னா, இப்ப வணிகங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, லாபத்தை அதிகமா உழைச்சி முதலீடுகளை இட்டு அதிகமான உற்பத்திகளை செய்யற டைம்ல, அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ற டைம்ல அரசாங்கத்துக்கு வந்து வரி செலுத்தணும். அதே மாதிரி வந்து அதிகமான உற்பத்தி நடவடிக்கையில செய்யற டைம்ல எனது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சு பொருளாதாரம் வந்து விருத்தி அடையும். அப்ப வணிகங்களோட விருத்தியினூடாக அரசின் நோக்கங்கள் வந்து என்ன செய்யப்படுது, நிறைவேற்றப்படுது. அதே போன்று வணிக வளர்ச்சியின் காரணமாக அரசுக்கு வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வருமானத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்யணும். ஏனைய கருமங்களுக்கு பயன்படுத்த இயலும் அந்த வருமானத்தை கொண்டு. அப்ப எனவே அரசாங்கத்துக்கும் வணிகத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு கொண்டு வேணுமா இல்லையா? வேணும். என்ன சொல்றது? அப்ப இப்படியான இந்த அரசுக்கும் வணிகத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பை வந்து கட்டி எழுப்புறது அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனது அரசின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வரி வருமானத்தை பெற்றுக்கொண்டு அந்த வருமானத்துல இருந்து உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு காசு வேணும். அப்ப காசு வேணும்டா என்ன? அந்த வணிகம் வந்து சரியான முறையில சரியான சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அந்த வரிகளை வந்து சரியான முறையில செலுத்துற டைம்ல அரசாங்கம் அந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு அந்த வருமானத்துல இருந்து உட்கட்டமைப்பு வசதிகளை செய்யற டைம்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த வணிகங்கள் வந்து விளைஞ்ச சொல்றது அந்த மக்களோட வாழ்க்கை தரம் வந்து மேம்படுத்தப்படும். ஏனைய கருமங்களுக்கு பயன்படுத்திடும் அந்த வருமானத்தை வச்சு. விளைஞ்சா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த டாபிக் கிளியரா? அரசுக்கும் வணிக முயற்சிகளுக்கும் இடையிலான தொடர்பு அப்படின்னா என்ன? அரசாங்கம் ஏன் ஒரு வணிக முயற்சிகளோட அல்லது வணிகத்தோட வந்து மிக நெருங்கிய தொடர்போட இருக்கணும். அப்ப 2 விடயம் அரசாங்கம், வணிகம். அப்ப 2 டொபிக்குக்கும் இடையிலான 2 2 பிரிவுகளுக்கும் இடையில வந்து தொடர்பை பேணிக் கொள்றது வந்து கட்டி எழுப்புறது எவ்வாறான முக்கியத்துவத்தை கொண்டிருக்குது. அதை வந்து நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். இந்த டாபிக் கிளியரா? ஓ சார். ரைட். சரி. அப்ப இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு இந்த 3.2ல இருக்கிற விஷயம். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க பாக்குறது தான் என்னென்றால் 3.3. சரியா? 3.3 வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 3.3 அதாவது அரசாங்க இறை கொள்கை அல்லது பிஸ்கால் கொள்கைகளுக்கு வந்து வணிகங்களை நடாத்தி செல்ற முக்கியத்துவம் என்ன? சரியா? இது சம்பந்தமா நாங்க என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ்ல 3.3 ஊடாக பார்ப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.